ஹாய் செலோடிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மொபைல் காணுங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே தெரியுமா, கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே செல்ஃப் கிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ தூரமாக இருக்குனால நம்மளுக்கு தெரியல. அதனால நம்ம ஜூமில் வச்சுருக்கோம் நம்மளோட மொபைலை. ஃபோன் காணும், இன்னும் டியூ கூட முடியல ஃபோன். இது இப்போ தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராங்கை நான் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தான் இருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் கேட்டுட்டீங்க, வேறு என்ன பண்ணுறது, அதனால தான் எடுத்தேன். நான் மெயினாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலிக்காக தான் நான் இந்த ப்ராங்கை எடுக்கிறேன். ஏன்னா புது ஃபோன் காணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது குட்டியோட ரியாக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த ஃபோன் எடுக்கிறேன். நானும் குட்டியும் கொஞ்சம் ஷூட் விஷயமா நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம். அதனால தான் நாங்கள் இந்த காஸ்டியூமில் நான் இருக்கேன். குட்டி என்னை ட்ராப் பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே டக்குன்னு எனக்கு இந்த யோசனை தோணுச்சு, சரி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. எப்படி இருக்கும்னு தெரியல. நம்ம சேனலை புதுசாக பார்க்கவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? என்னென்ன அடி வாங்க போகிறது தெரியல, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வரட்டும், எப்போ வராங்கன்னு பார்த்து நம்ம சோகமாக உட்காந்துட்டு இருக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஒன்றே கமெண்ட் பண்ணுறாதீங்க, என்ன ப்ராங்க்குக்கு ஷால் போட்டிருக்கீங்க, பேண்ட் போட்டிருக்கீங்க. நான் வெளியே போயிட்டு 2 பேருமே ஒரே காஸ்டியூம் தான், அவங்களும் இதே கலரில் தான் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வெளியே போயிட்டு வந்ததுனால இப்படி இருக்கோம், ஷூட் விஷயமா வெளில போயிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதனால சரி டக்குன்னு ஞாபகம் வர வழியில் எங்கேயும் தேடி பார்த்தா கிடைக்கல. அவங்க என்னை முன்னாடியே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, கடைக்கு போனோம் அப்படின்ட்டு. ஸோ பாருங்க. A few minutes later. சரி, எல்லாம் ஒரே சத்தமாக இருக்குது வெளியா. எங்கள் அக்கா வேறு கால் பண்ணுறாங்களே, எங்கள் வீட்டில் வேறு கால் பண்ணுறாங்க. என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுக்கா. சும்மா தான் இருக்கிறோம். ஏன் ஃபோன் பண்ணலையா? தெரியலையே, கால் பண்ணி கேட்டாதான் தெரியும். லீவ் விட்டாங்களா பசங்களுக்கு? சரி, அதான் இங்கெல்லாம் லீவ் விட்டாங்க, அதுக்கு தான் நானே நினச்சேன் சரி கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு. லீவ் விட்டாங்களா? சரி சரி. யார? சரி. சரி சரி. ஸ்கூல் லீவ் விட்டாங்களா பசங்களுக்குலாம்? எங்கள் அக்கா பிள்ளைங்களுக்கு மும்பைக்கு வரையான்னு. நான் இவ்வளோ கூரில் உட்காந்துட்ருக்கேன். என்ன தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன்? தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். என்ன சொல்லுங்க? தலை வலிக்குது. ஏன்? நல்லா தானே வந்தேன், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு. நல்லா தான் வந்தேன், திடீர்னு என்னன்னு தெரியல தலை வலிக்குது. ஜாலியாக தானே வந்தேன், ஜாலியாக சுற்றிட்டு தானே வந்தோம். அப்புறம் நான் ஷோ ஆல்ரெடி தலை வலிக்குது, அமைதியாக இருக்கியா? வலிக்குது, அமைதியாக இருக்கியா? இன்னும் உனக்கு தொண்டை நல்லா இல்லையா? மாத்திரை தான் போடுறது. போட்டேன், சரி ஆகல. என்னமோ
மாத்திரை போட்டு கேட்கலன்னா என்ன அர்த்தம்? இப்படி பேசிட்டு இருக்க? அழுதுட்டு இருந்தானால அப்படி இருக்கு. இப்போ அழுதுட்டு இருக்கியானே? அழுதுட்டு இருந்தானால அப்படி இருக்கு. என்னது ஒரு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தியா? அதுக்கா? இது என்னோட கஷ்டம் குட்டி, அமைதியாரு. கஷ்டம் குட்டி, அமைதியாரு. அதான் சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் காசு வந்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னி, அப்புறம் அதுக்கு அழுதுட்டு இருக்க. காலம் வலிக்குது, அமைதியா இரு குட்டி. வேற என்னது கேட்டு அழுகுற? கொலுசு கேட்டு அழுகுறியா? அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஒண்ணு. அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அது ஒண்ணு. நல்லா வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல, காசு ஒட்டோன்னு. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல குட்டி. இந்த எப்படி சொல்றதுன்னே தெரியல. 2 நாளா என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, கொலுசு வாங்கி கொடு, கொலுசு வாங்கி கொடுன்னு. மாயம் மூடுறியா கொஞ்ச நேரத்துக்கு? நானே ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்கேன். சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒருத்தவங்கள்ட்ட இல்லன்றதே புரிஞ்சிக்க மாட்டேன், அதை வச்சு இப்போ உடம்புக்கு எடுத்துட்டு இருக்க. வாங்கி அதெல்லாம் கிடையாது, என் போன் தொலைஞ்சிருச்சு. கிடையாது, என் போன் தொலைஞ்சிருச்சு. எந்த போனு? சாம்சங் பழைய போனா? இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் S25. புது போனா? அதுக்குதான் நானே தலையில கைய வச்சுக்கிட்டு இருக்கேன். புது போனியா தொலைச்ச? பைத்தியம், எனக்கு தெரியும் நீ விளாடுறன்னு. எனக்கு தெரியும் நீ விளாடுறன்னு. வீடியோ வீடியோ ஏதாவது பிராங்க் வீடியோ ஏதாவது பண்றியாமோ? காமெடி பண்ணாத, சத்தியமா விரியா பண்றதுக்கே இங்க போன் இல்லையா? விரியா பண்றதுக்கே இங்க போன் இல்லையா? வீடியோ பண்றதுக்கு. வீடியோ பண்ணாலும் பண்ண முடியாது, போனே இல்லை, எப்படி பண்ணுவ? சீரியஸா தொலைச்சிட்டியாடி? நீ என்ன அங்க விட்டதான் குட்டி தப்பு வேலை பண்ற குட்டி. வீட்டான வந்து விட்டு போறதுக்கு என்ன குட்டி உனக்கு? தூரம் நடந்து போக மாட்டியா? நான் கொஞ்சம் வேலை இருந்துச்சுதானே. பேக்ல மாட்டினேன், எங்கயோ பேக்ல இருந்து மிஸ் ஆயிடுச்சா? ரோடு ஃபுல்லா தேடிட்டேன். கால் பண்ணலாம்னு உனக்கு பண்ணி சொல்றேன், கால்ல போனே இல்ல. அப்ப எங்க இருந்து கால் பண்றது? ஏய், லோன் கட்டுற போன்றீ. அது லோன் இன்னும் 2 மாசம் கூட முடியலடி. அந்த போன் பேக்ல அந்த கோட் இருக்கும்ல. என்ன கோடு மயிர்? என்ன கோடு மயிர் ஈறிட்டு இருக்கிற? ஐயோ, 2 மாசம் கூட லோன் முடியலடி. அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல வாங்கி கொடுத்தவங்கள்ட்ட என் பேர்ல கூட பண்ணுவாங்க. வெயிட் பண்ணு கொஞ்ச நேரத்துக்கு. கத்தாத, இன்னாமோ விளையாட்டா பேசிட்டு இருக்க. எந்திரிச்சு தேடுமோ ஃபர்ஸ்ட். தேடிட்டு தான் இவ்வளவு நேரம் வந்து உட்கார்றேன். இவ்வளவு தலைவலி எனக்கே. அமைதியா இரு. இதை எதுக்கு நீ என்கிட்ட சொல்லாம உட்காந்துட்டு இருக்க? ஒரு வார்த்தை கூட சொல்லிருக்கலாம், போனை காணனு. என்ன போன் இல்லையே. அப்ப எங்க உனக்கு கால் பண்றது? நீ பொறுக்கிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வர. போனை பத்திரமா வச்சுக்க தெரியாதா உனக்கு? அன்னைக்கு கூட தோடு காதுல இருந்து விழும் போதே நான் என்ன சொன்னேன், ஒரு பொருள் எதுக்கு அடிக்கிற? ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அதை பத்திரமா பாத்துக்க சொல்லி இருக்கனா இல்லையா? அன்னைக்கு தோடு காதுல இருந்து விழுறது உனக்கு தெரியல, போன் எங்கிறது உனக்கு தெரியல, போன் எங்க வச்சிருந்து உனக்கு தெரியாதா? இப்ப சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்க, வேலை வச்சுக்காத. ஏய், 1 லட்சம் போன் என்னடி? 1 ரூபா 2 ரூபா? 1 லட்சம் டி. 1 ரூபா 2 ரூபா? 1 லட்சம் டி. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சும்மா உட்காந்துட்டு இருக்க, தேடாம கொள்ளாம. 1 லட்சம் எனக்கு தெரியும் குட்டி. தெரியாம நான் உட்காரல குட்டி. அந்த போன்ல அது எடுக்க கோடு ஒண்ணு தெரியும் உனக்கு. எனக்கே அவரு பாவம். தேவையில்லாம மத்தவங்களால இழுத்துக்கிட்டு இருக்காத. மரியாதை கேட்டுறோம் உனக்கு. பின்ன உங்க வீட்டுல இருக்கவங்கள்ட்ட அத்தனை வாட்டி கேட்டு வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல, நான் அந்த அண்ணன் கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு அவர்கிட்ட கெஞ்சி அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கிறேன். லூசு மாதிரி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது. அப்படியே மரியாதை கேட்டுறோம் ஒண்ணு. அவரு கஷ்டப்பட பின்ன அவர்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? இப்போ லோன்ல போனே தொலைஞ்சு போனாலுமே அந்த லோன் கட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. நான் எத்தனை வருஷம் கட்டிட்டு இருக்கோம்? 2 வருஷத்துக்கு லோன் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா? போன் இல்லாமலே. புது போன் தானே, இப்பதான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கூட உனக்கு மூளை இல்ல, அறிவு இல்ல. நானே அதுக்குதான் டிப்ரெஷன்ல உட்காந்துருக்கேன். அமைதியா இரு. இப்போ செம வெறியாகுது. இப்போ நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியாது. போனை இப்ப நான் எப்படிமோ சொல்லுவேன். இப்ப 3ஆம் தேதி ஆனா நான் லோன் கட்டணுமோ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவேன். எனக்கு எப்படியுமே இப்ப நான் எப்படி சொல்லுவேன் சொல்லு பாப்போம். எப்படி தலை வலிக்குது எனக்கு. போனு காணோம். நானே ஆல்ரெடி தலை வலியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன் குட்டி. ஆகுது. காது கிட்ட வந்து அப்படி கத்துன்னு கத்துற குட்டி. விளாட்டுத்தனமா இருக்கு. போனை காணோன்ற. இப்ப நான் எப்படியுமே அவர்கிட்ட போனை பண்ணி போன் காரணம் என்ன? இப்ப உனக்கு பிரச்சனை போன் தான் முக்கியம். அப்ப நாக்கடை முக்கியம் இல்ல உனக்கு? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க?
நீயும் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லலாம் சொல்ல. இப்போ வாங்கி கொடுத்த போன உன்னால பொறுப்பா வச்சுக்க முடியல. நீ வீட்டாண்ட என்ன கொண்டு வந்து விட்டுருக்கணும். விட்டா என்ன உனக்கு? எங்க விட்டா நீ விட்டத அந்த தெருவுல விட்டு வந்து அவ்வளவு தூரத்துல நடந்து வந்திருக்கேன். எங்க விட்டா நடி உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு விட்டா நடி உனக்கு அறிவு கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு போன பத்திரமா எதுக்கு பேக் மயில எடுத்து வர? பேக்ல போட்டு வைக்க தெரியாதா உனக்கு? பேக்ல தான் போட்டதா கையில வச்சிருந்தேன்னு தெரியல. தெரியல. இவ்வளவு நேரம் நானும் பக்கத்துல இருக்கிறவன் கூட்டிட்டு வந்தோம். நீ எந்திரிச்சு போய் கேட்டு வா. எந்திரி. யார் வாங்கி கொடுக்குறது? உங்க வீட்ல இருக்கவங்க வாங்கி கொடுப்பாங்க. நீ சம்பாதிச்சா உனக்கு தெரியும் அந்த வலி என்ன. நான் லூஸ் மாதிரி பண்ணாத. என்ன நான் சம்பாதிக்கல. நான் தான் ஸ்டார்டிங் பேமெண்டே கட்டினேன். மூடிட்டு வேலை நவ அத மேல நான் கட்டினேன். அந்த வாய்க்கு வந்த புள்ள என்கிட்ட வந்து பேசாத என்ன. எந்திரிச்சு போய் ஃபர்ஸ்ட் தேடிட்டு வா. போய் போனா காண உட்காந்துட்டு அழகா வந்து உட்காந்துட்டு இருக்கேன். தலை வலிக்குது. நீ என்ன விட்ட பாரு. அங்க இருந்து தேடிட்டே கொஞ்சம் வாயேன். தலைடிட்டே கொஞ்சம் வாயேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நான் எதுக்கு இப்ப தேடணும்? நீ தொலைச்சு புட்டு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வா. அங்கதான் விட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே தேடிட்டே வா. வண்டி எடுத்துட்டு போ. தலை நோது எனக்கு. 1 லட்ச ரூபாய் போன் நான் இரு அவருக்கு போன் பண்றேன். இரு அண்ணா. எனக்கு போன்னா முக்கியம் இல்ல. நீ என்ன போட்டு இப்படி அடிக்கிற? ஆமா 1 லட்ச ரூபாய் போன பின்ன தொலைச்சா சும்மா ஓடுவேன் நான் உன்னை. தேவையில்லாம யாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்காத. ஏன் கால் பண்ண கூடாது? அவருக்கு இப்ப நான் லோன் காசு கட்டணும். அவர் கேட்க மாட்டாரா? நீ அதெல்லாம் நீ பண்ணணும் அவசியம் இல்ல. வெய்யே அந்த ஒரு போன் இருக்குது. இப்போ உனக்கு பிடிக்கலையா? எனதே போன் இல்ல. உனக்கு எதுக்கு போன் நோண்டிக்கிட்டு இருக்க? போன் அடிச்சு அவங்கள்ட்ட சொல்லணும். இந்த மாதிரி போன் காணாம போச்சுன்னா அவர் ஏதாவது போன் காரங்கள்ட்ட ஸ்டெப் எடுப்பாரு. சரியா? இந்த மாதிரி போன் காணாம போச்சுன்னா ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்க வேணாவா? உனக்கு பண்ணலாம். அதெல்லாம் எந்திரிச்சு வா. எங்க போய் தொலைஞ்சுன்னு போய் அங்க நீ விட்ட பாரு. அங்க போய் தேடிட்டு வா. இடத்துல நீ வா. நீ தானே வந்து போய் தேடு. நான் தேடு. அங்க வீட்டுல மூச்சு வாங்க நடந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் நான் கூப்பிடுறேன். நடந்து வந்தெல்லாம் அங்க போய் தேடினாதான் தெரியும். நீ தானே வந்து எனக்கு ஆல்ரெடி போன் போச்சுன்னு இருக்கேன். அமைதியா இரு குட்டி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற. அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. கேட்டு வரேன் உட்காந்துட்டு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். வாங்கி கொடுத்தா பாரு சனியனை. நீ மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. சரியா? மூடிட்டு வந்து உட்காரு ஃபர்ஸ்ட். என்ன எனக்கு புரியல. என்னத்துக்கு உட்காருன்னா என்ன பின்ன தேட கூட வர மாட்டியா இப்போ நீ போன? நானும் பொறுத்து இருந்து பாக்குறேன். ரொம்ப ஓவரா வாய் கிழிச்சுக்கிட்டு இருக்க. போன் அதுலதானே நம்ம வீடியோஸ் தான் எடுக்கிறேன். கொஞ்சம் ஒரு பொருளை உன்னால பத்திரமா கூட வைக்க முடியாதா? இல்ல எனக்கு புரியல. ஒரு போன் பத்திரமா எடுத்து அதுல லாக் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. பத்திரமா இருக்கு. போனு கிடைச்சிரும். எப்படி கிடைக்கும்? போன் காரங்க கால் பண்ணனா QR கோட் ஒன்னு இருக்கும். சரி குடு. அது மூலமா யார் எடுத்தாலுமே கிடைச்சிரும். சரி குடி. கால் பண்ண. நைட் ஆயிடுச்சு. பண்ணாத. 7 மணி டைம். ஏய் பண்ணி கேட்கணும்லடி. இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி காலையில அவட்ட கேட்டு. காலையில எல்லாம் கேட்க முடியாது எனக்கு. ஒன்னும் இல்ல. இப்ப கேட்டு ஒன்னும் போன் ஒன்னும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் தான் இம்பார்ட்டன்ட். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. இப்பதான் இப்ப எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட். உனக்கு நான் கிடைச்சிருக்கேன் பாரு. பத்திரமா வீட்டுக்கு வந்திருக்கேன். எவ்வளவு வாய் பேசாத. இம்பார்ட்டன்ட் இப்ப சொன்னாதான் அவங்க தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருக்க. நீ குடு. லூசு மாதிரி. நான் பத்திரமா நீ பத்திரமா வந்தாருனா இல்ல வரல. நான் அப்ப முக்கியம் இல்ல உனக்கு. அத நீ சொல்லு. பதில் பண்ணி இப்ப இன்ஃபார்ம் ஆச்சு பண்ண உர்றி என்ன. இன்ஃபார்ம்லாம் பண்ண கூடாது. நான் முக்கியமா உடையல அடிக்கிறதுல அது எடுத்து டிஸ்ப்ளே வச்சு சைடுல வை. சரி அப்ப நான் முக்கியம் இல்லையா? நீ அதுக்கு பதில் சொல்லு. நீ முக்கியம் தான். இப்ப காணாம போன் முக்கியமா நான் முக்கியமா? காணாம இல்ல எனக்கு தெரியல. இல்ல தெரியல. சொல்லு. போன் முக்கியமா நான் முக்கியமா? இப்ப காணாம போனதா நான் இன்ஃபார்ம் பண்ணனும். இப்ப போன் முக்கியமா நான் பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. அதான் முக்கியம். என்ன பண்ணுவ? போன் தான் முக்கியம். என்ன பண்ணுவ? அப்ப நான் முக்கியம் இல்ல. தொலைச்சிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்ப நான் முக்கியம் இல்ல. போன குடி ஃபர்ஸ்ட். நான் முக்கியம்னு சொல்லு. டிவி கட்டிட்டு இருக்கேன். இப்ப டிவி கட்டற நான் முக்கியம்னு சொல்லு. முக்கியனா அதுக்கு போன் தொலைச்சிட்டு வந்துட்டியா? அதுக்கு அது யாரு பதில் சொல்லுவா? யார் லோன் கட்டுவா? போன் தானே. ஆஃப்டர் ஆல் 1 லாக் தானே. 1 லாக் தானே. லாக்கா? போனை கொடுத்துட்டுனா போனை தொலைச்சிட்டதும் இல்லாம மயிறு மாதிரி பேசிட்டு இருக்கேன். என் போனை கூட அந்த அண்ணா கிட்ட 1 லட்சம் ரூபாய் நான் தரேன். 1 லட்ச ரூபாய் எங்கன்னு தருவா? எப்படி சம்பாதிப்ப நீ? 1 லட்ச ரூபாய் எப்படி சம்பாதிப்ப?
அவர் போன் தூக்கிட்டு போ நீ போன் பண்ணி அவர்கிட்ட பேசுறதுக்காச்சும் குடும்பம் நான் சொல்லிடுறோமோ காணாம போச்சு நாசே அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு கேட்டுக்கலாம்டி குர்ரி எனக்கு வெறுப்பு மாசமா நான் இப்ப ஃபர்ஸ்ட் மாசம் தான் நானும் அமைதியா இருக்கேன். போன் முக்கியமா நான் முக்கியமா? போன் தான் நீ முக்கியம் பண்ணுவேன். போன் தான் நீ முக்கியம் பண்ணுவேன். நான் தான் முக்கியம்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? இல்ல போன் வாங்கி தர முடியாது. உனக்கு போன் முக்கியமா நான் முக்கியமான்னு சொன்னாதான் உனக்கு நான் போன் வாங்கி தருவேன். புதுசா வாங்கி தந்துட்டு போய்கிட்டே இருப்பேன். 1 லட்ச ரூபா கொடுத்து இப்பதான் நம்ம லோன் கட்டுறோம். நம்ம இப்பதான் அப்படியே நடிக்கிற ஒருத்தவங்க ஹெல்ப் அப்படியே நடிக்கிற சரிக்கிட்டே கோவத்துல நான் ஏதோ பேசிட்டேன். நமக்காக 1 லட்ச ரூபா கொடுத்து 1 லட்ச ரூபா போனை நம்மளை நம்பி ஒரு அண்ணா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவருக்கு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்னு சொல்லு. தொலைஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? நான் டியூ கட்டிக்கிறேன் மாசம் மாசம். நீ எப்படி கட்டுவ? எதுக்கு நம்ம கட்டணும்? நம்ம உழைப்பு எல்லாம் போகும். 1 வருஷம் ஃபுல்லா நம்ம அப்படி அது காணாம போச்சுன்னு சொன்னாலுமே நம்ம தலையெழுத்து கட்டி 2 வருஷம் கட்டிக்கலாம். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. எப்படி கட்டிக்க கிடப்போம்? நான் கட்டுறேன். அப்படி எப்படிமா தொலைக்கிறதுல உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாமோ? பார்த்து எடுத்துட்டு வர்றது தெரியாதா? போன் நான் தொலைக்க மாட்டேன். நீ எது கேக்குற? பேசாத. நீ எது கேக்குற? பேசாத. உன் போன் எல்லாம் பேசாத. என் போன் தான். நம்ம 2 பேரோட உழைப்பு இருக்கு அதுல. அது என் போன் தான். நான் வாய் பேசாத. இப்ப போன் முக்கியமா நான் முக்கியமா? எதுக்கு போன் அடிக்கிற? அவர்கிட்ட போன் அடிச்சு நான் எதுவும் சொல்ல தெரியாம பாப்பா தொலைச்சிட்டா தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கலாம். அதுக்கு ஏதாவது பதில் கண்டுபிடிக்கலாம். காலையில கால் பண்ணு. நைட்ல யாருக்கோ கால். இப்ப நைட்டு சொன்னாதாண்டி காலையிலேயாச்சு சொல்லுவாங்க. நீ தொலைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி நாளைக்கு சொன்னா கேட்க மாட்டாங்களா? வாங்கி கொடுக்கும் போது போய் வாங்கணும்ல. இப்ப யாருக்கும் நைட் நேரத்துல கால் அடிக்கூடாது. தப்பு. ஏன் யாருக்கும் நைட்ல அடிக்கூடாது. கால்ல அடிச்சு சொல்லு. நைட் ஒண்ணு யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வராதுரியா. மைண்ட் செட்ல அதே ஓடிட்டு இருக்கும்டி. நான் தூங்குறேன். தலை வலிக்குது. என் போன் அங்க இருந்து எடு. போன் கொடுக்கறதுக்கு என்ன வலி? இரு போன் எடுத்து பேசுறது கூட கொடுக்க மாட்டேங்கிற. அது ஏன் போன்? இதுக்கப்புறம் உன் போனை நல்லா 1 லட்ச ரூபா போன் தொலைச்சிட்டு வருவா. இப்ப என் போனை கேப்பியா? வாயா உனக்கு என் போனையும் தர. தொலைச்சிட்டு நல்லா ஒரு வெந்திரி அந்த போனை எடுத்து கொடு. எனக்கு தர முடியாது. அது ஏன் போன்? இதுக்கப்புறம் எனக்கு போன் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி பேசுவேன்? யார்கிட்ட பேச போற நீ? இதுக்கப்புறம் அந்த போனையும் தொலைச்சிட்டு வந்து நான் எப்படி எடிட் பண்ணுவேன்? அது ஏன் போனு? எவ்வளவு ரேட்டு கொடுத்து? அது எனக்கு இப்ப இல்ல அந்த போனு. இப்ப எனக்கு தான் அந்த போன். நீ போன் இல்லாம இரு. நீ எங்க போய்கிட்டு இருக்க? ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்தா எப்படிமா அசால்ட்டா இருக்கிற நீலாம்? சிம் நாளைக்கு போய் வாங்கணும். எந்த சிம் வாங்கி தர மாட்டேன். போனே தொலைச்சிட்டு யாருக்கோ கால் பண்ணாத குட்டி. மரியாதை இருமோ. யாருக்கோ கால் பண்ண கூடாது. நான் சொல்லலாம். ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். காசு வாங்கிருக்கோம். சும்மா கிடையாது. ஒரு போன் பண்ணி கேட்டு இருமோ அச்சுருவ. நான் போனை காணன்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லிடலாம் ஒரு வார்த்தை. சொல்றல்ல. இப்ப எதுக்கு அண்ணனுக்கு கால் பண்ற? அவர் வேலையா இருப்பாரு. அவருக்கு எது கால் பண்ணிட்டு இருக்க? போன கூட குடும்ப போனை ஃபர்ஸ்ட் நீ வெறுப்பேத்திட்டு இருக்காத. போன் சொல்லிட்டல்ல. இந்த கேமரா கால் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வெறுப்பேத்தாதமோ. புது போனை எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் என் கண்ணுல காட்டு. போனி கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஹாய் गाइस. வெறுப்பேத்தாதமோ. எத்தனை விளையாடணும்னு கூட உனக்கு தெரியலையாமோ? இப்பதான் வாங்கியிருக்கோம். நான் லோன் கட்டிட்டு இருக்கேன். என் கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு கட்டிட்டு இருக்கோம். அதுலலாம் தயவுசெய்து எப்பா சாமி கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகிட்டேன். நான் அவர் மட்டும் அட்டன் பண்ணி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நான் வெறுப்பாயிருப்பேன் இப்போ உன் மேல. நான் என்ன பண்ணேன்? பிராங்க் கேட்டிருக்காங்க சோ பண்ணும்ல. போனை காணோம்னா அதெல்லாம் ரொம்ப மோசமா இல்ல. லோன் காசு எனக்கு தெரியாதா? எப்படி பாத்து எவ்வளவு மனசு. நான் இவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? போன் உண்மையுமே காணோம்னு சொல்லிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவும் இல்ல ஒன்னும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பிராங்க் பண்ண சொல்றீங்க. எதெல்லாம் விளையாடணும்னு கூட உனக்கு தெரியல. நான் ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒருவேளை உண்மையா பிராங்கா இருக்குமோ எப்படி கொண்டு போறதுன்னே தெரியல. எப்படி சமாளிச்சு நம்ம பண்ணிட்டோம். சரி எப்படி இந்த வீடியோ தரமானதா? அதே இருமோ. உனக்கு கொஞ்சம் எப்படி சொல்லி புரிய பண்ணே தெரியல. எப்படி
எதுல விளையாடணும்னு தெரியல. காசு விஷயம் போன் விஷயத்தெல்லாம் விளையாட எனக்கு எவ்வளவு வகிர்னு ஆயிடுச்சு தெரியுமா இப்போ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ தரமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. குட்டியா 2 வீடியோ போட்டாங்க. நெக்ஸ்ட் ஏஞ்சலோட வீடியோக்காக வெயிட்டிங் தரமா விடுவாங்க. நம்ம ஏஞ்சல் தான் வெயிட் பண்ற சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தரமா எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிஸ்க்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்காக மட்டும்தான். நீங்க சொன்னனால தான் நாங்க இந்த வீடியோ எடுத்தோம். சோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கா கொடுத்துருங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. சோ இதோட சூப்பரா தரமான வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய்.